அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த வைகாசி மாதத்தில் ஏற்கனவே ஒரு அமாவாசை வந்துவிட்டது. இன்னொரு அமாவாசை இதே வைகாசி மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. இது ஜோதிட சாஸ்திர ரீதியாக அரிதான நிகழ்வாக சொல்லப்படுகின்றது. இப்படி இரண்டாவதாக அமாவாசை வருவதால் குடும்பத்திற்கு சில கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. எனவே நான் இப்போ ஒரு எளிய வழிபாட்டை சொல்கிறேன். அனைவரும் தவறவே விடாமல் அனைவரும் வருகின்ற 14ஆம் தேதி, அதாவது 14/6/2026 அந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் குடும்பத்திற்கு ஈசன் அருள் கிடைக்கும். வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. நாம் பௌர்ணமி மகா ஸ்பூரண ஹோம சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். இதனுடைய நோக்கம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி போது ஒவ்வொரு தெய்வத்திற்கு மகா யாகம் நடத்துவது. அந்த வகையில் இந்த சங்கத்தின் சார்பாக இந்த மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமியில் சத்திய நாராயணர் ஆகர்ஷ்ண ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த ஹோம சங்கத்தின் உறுப்பினர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் குடும்பத்தின் பெயர் சொல்லி இந்த ஹோமம் நடைபெறும். ஹோம பிரசாதமாக காரிய சித்தி எந்திரம் மற்றும் விபூதி பிரசாதம் வழங்கப்படும். இந்த சங்கத்தில் உங்களுக்கு சேர விருப்பம்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சங்கத்தினுடைய முழு விளக்கமும் அதனுடைய கட்டணமும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியின் போது இந்த சங்கத்தின் சார்பாக ஒரு ஹோமம் நடத்தப்படும். நேரடியாக கலந்துக்க விருப்பப்பட்டாலும் நேரடியாக கலந்துக்கலாம். நேரடியாக வர முடியாதவங்க பிரசாதம் மட்டும் பதிவு பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த சங்கத்திற்கு மாதம் குரு காணிக்கை செலுத்த வேண்டும். விவரங்கள் அறிய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள் அல்லது எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 14/6/2026 வைகாசி 31 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:52 அமாவாசை திதி தொடங்குது. எனவே அந்த நாளில் 12 மணிக்கு மேலே இரவுக்குள்ள உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு செல்ல வேண்டும், ஈசன் ஆலயத்திற்கு. அவ்வாறு போகும்போது ஒரு தேங்காய், முழு தேங்காய் வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் பூக்கள் வாங்கிட்டு போங்க. அந்த முழு தேங்காயை அங்கே இருக்கக்கூடிய பூஜாரி கையில் கொடுத்து சுவாமி கிட்டே வைக்க சொல்லுங்க. அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினருடைய பெயரெல்லாம், ஒருவேளை அங்கே அர்ச்சனை பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள குடும்ப உறுப்பினருடைய பெயரெல்லாம் சொல்லிட்டு அந்த தேங்காயை அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்துட்டு சிவபெருமான் தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க. அந்த தேங்காயை திரும்பி வாங்கிட்டு வரக்கூடாது. எவர் ஒருவர் இந்த வழிபாட்டை செய்கின்றாரோ 2 அமாவாசை வருவதால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்கள் குடும்பத்திற்கு அண்டாது. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். தவறாமல் மறக்காமல் அன்று 12 மணிக்கு மேல இரவுக்குள் இந்த வழிபாட்டை செய்துவிடுங்கள். அன்பு சொந்தங்களே, அடுத்த மாதம் 10ஆம் தேதி 10/7/2026 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சியை தொடங்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பெரிதாக எந்த செலவும் செய்யாமல் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே உங்கள் பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பயிற்சியினுடைய விளக்கங்கள் தருவார்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.